إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في محسن تنزيل العظيم الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم எல்லா புகழும் அளவற்ற அல்லாஹ்வும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வுக்கே சொந்தம். அந்த ஏக இறைவனுடைய புறத்திலிருந்து இறங்கக்கூடிய அவனுடைய வற்றாத பெருந்தருணையும் அவருடைய அகிலத்திற்கெல்லாம் அருண்கொடையாய் அல்லாஹ்வால் தேர்வு செய்து அனுப்பப்பட்ட அண்ணல் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய தோழர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்து மறைந்த சத்திய சஹாபாக்கள் அத்துணை பேர் மீதும் குறிப்பாக தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் தேனி மாவட்டம் கம்பம் கிளையின் சார்பாக தற்பொழுது இந்த பகுதியிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய அழகிய முன்மாதிரி முஸ்லிம் இளைஞர்கள் என்கின்ற செயல் திட்டத்தை முன்வைத்து நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த திருமுனை பிரச்சார கூட்டத்திலே பங்கெடுத்திருக்கக்கூடிய நம்முடைய அத்துணை பேரின் மீது இன்று நிலவட்டுமாக அன்பிற்கினிய சகோதரர்களே, சகோதரிகளே, அருமை தாய்மார்களே, பெரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை எல்லாம் படைத்து நேர்வழியை நமக்கு மார்க்கமாக தந்து பலவித நல்ல விஷயங்களை அவனுடைய திருமறை குர்ஆனின் வாயிலாக மனித சமுதாயம் நேர்வழி பெறுவதற்காக பல நல்ல உபதேசங்களை வழங்கியிருக்கின்றார். அந்த இறை உபதேசங்களை பின்பற்றி வாழக்கூடிய நாம் இந்த உலகத்திலே வாழக்கூடிய அந்த வாழ்க்கை இறைவனுடைய திருப்திக்கு உட்பட்ட வாழ்க்கையாக, இறைவன் நேசிக்கக்கூடிய வாழ்க்கையாக அமைய வேண்டும் என்கின்ற ஒரே காரணத்தில்தான் இது போன்ற பிரச்சாரங்களை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். இங்கே ஏராளமான நம்முடைய தொப்புள்கொடி சொந்தங்களும் இந்த உரையை கேட்டுக் கொண்டுதான் இருக்கிறார்கள். எல்லாம் வல்ல ஏக இறைவன் அவர்களுக்கும் நேர்வழியை தந்து அருள் புரிவானாக என்று அவரிடத்திலே பிரார்த்தனை செய்துவிட்டு, முன்மாதிரி முஸ்லிம் இளைஞர்கள் என்கின்ற இந்த செயல் திட்டத்தை எதற்காக நாம் கையில் எடுத்திருக்கிறோம், ஏன் இளைஞர்களை குறிவைத்து நம்முடைய பிரச்சாரங்களை துவங்க வேண்டும், ஏன் இளைஞர்களை பார்த்து நாம் நேர்வழியின் பக்கம் அவர்களை அழைக்க வேண்டும், இன்றைய காலகட்டம், இன்றைய கால சூழல் சமுதாயத்திலே மிகவும் மோசமான, எல்லா வகையிலும் பாதிப்புகளை சந்திக்கக்கூடிய, மிக சீக்கிரமாக தீமைகளில் விழுந்துவிடக்கூடிய ஒரு சூழலில் இளைய சமுதாயம் இன்றைக்கு இருந்து கொண்டிருப்பது நாம் எல்லோரும் வேதனையோடு ஒற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பேருண்மையாக இருக்கிறது. சமூகத்தின் மிகப்பெரிய சாபக்கேடாக இருக்கக்கூடிய போதை பழக்க வழக்கங்களாக இருக்கட்டும், அல்லது நாம் அன்றாடம் பயன்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய மொபைல் போன்கள் மூலமாக வரக்கூடிய பாதிப்புகளாக இருக்கட்டும், சமூக வலைதளங்களிலே சிக்கி சீரழியக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், கெட்ட நண்பர்கள் மூலமாக பலவிதமான கெட்ட பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாகி தங்களுடைய இளமையை வீணடிக்கக்கூடிய மக்களாக ஆவலாக இருக்கட்டும், எல்லா விஷயங்களிலும் இன்றைக்கு இளைய சமுதாயம், இளைய தலைமுறையினர் அதிகமான சீரழிவுகளிலே சிக்கி இருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். குறிப்பாக இன்றைய இளைய சமுதாயம் அதிகமான அளவுக்கு அறிந்தோ அல்லது அறியாமலோ போதை பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாகி இருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். செய்தித்தாள்களை நீங்கள் ஒவ்வொரு நாளும் புரட்டி பார்த்தால்
காணொளி காட்சிகளை நீங்கள் பார்த்தால், சமூக ஊடகங்களில் வரக்கூடிய காட்சிகளை பார்த்தால் நெஞ்சு வெடித்து விடும். அந்த அளவுக்கு இளைய சமுதாயம் போதை பொருட்களோடு ஒருங்கிணைந்து போய் எது நமக்கு நன்மை பயக்கும், எது தீமையை தரும் என்கின்ற ஒரு பாகுபாடு இல்லாமல் இன்றைக்கு போதை பழக்கத்திற்குள்ளே அடிமையாகி கிடக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். பள்ளிக்கூட மாணவர்கள் மாணவியர்கள் உட்பட இதில் அடிமைப்பட்டு கிடப்பதை பார்க்கிறோம். ஏராளமான செய்திகள் இளைய தலைமுறையை நோக்கி வருகிறது. மதுபானங்களில் துவங்கி கஞ்சாவாக இருக்கட்டும், அபீனாக இருக்கட்டும், போதை ஊசிகள் மூலமாக தங்கள் உடல்களிலே போதையை ஏற்றுக்கொண்டு அதன் மூலமாக சீரழிவதாக இருக்கட்டும், இன்றைக்கு இளைய தலைமுறை மிக மோசமான நிலையில் இருப்பதை பார்க்கிறோம். எல்லாம் வல்ல ஏக இறைவன் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே இந்த போதை பொருட்களை குறித்து அந்த மக்கள் மத்தியிலே வசனங்களை இறக்கி வைக்கும் பொழுது, அன்றைக்கு 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் அரபுலகத்திலே வாழ்ந்த இளைஞர்களில் பெரும்பாலும் போதை பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாகிதான் கிடந்தார்கள். அந்த போதை பழக்கங்களிலே அடிமையாகி இருந்த அன்றைய இளைஞர்களுக்கு திருமறை குர்ஆன் தன்னுடைய வேற வசனங்களின் மூலமாக உபதேசங்களை சொல்லும் பொழுது, எடுத்த உடனே போதை பழக்கத்தை விட்டு அவர்களை வெளியே வர சொல்லி கட்டாயப்படுத்தவில்லை. அவர்களுடைய உள்ளங்களிலே ஆழமாக சிந்திக்கக்கூடிய வகையிலே மறுமை நம்பிக்கை என்கின்ற ஒரு நம்பிக்கையை இஸ்லாம் விதைக்கிறது, திருமறை குர்ஆன் விதைக்கிறது. உங்களை எல்லாம் படைத்தவன் ஒருவன் இருக்கிறான், அவன் உங்களை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான். நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு சிறிய சிறிய நன்மைகளாக இருந்தால், நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு சிறிய சிறிய தீமைகளாக இருந்தால் எல்லாமே அவனிடத்திலே பதிவு செய்யப்படுகிறது. அவன் எதையெல்லாம் உங்களுக்கு தடுத்திருக்கின்றானோ அந்த ஹராம் என்று சொல்லப்படக்கூடிய தடுக்கப்பட்ட காரியங்களை விட்டு நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள். அது மிக முக்கியமானது மனித குலத்தை நாசமாக்கக்கூடிய இந்த போதை பழக்கங்களாகும். யாரெல்லாம் இந்த போதை பழக்கங்களுக்கு அடிமையாகி அதிலே மூழ்கி திளைக்கிறார்களோ அவர்களுடைய மறுமை வாழ்வு மிக மிக மோசமானதாக இருக்கும் என்று இறைவன் திருமறை குர்ஆனிலே பல கட்டமான அந்த மக்களுக்கு எச்சரிக்கை செய்கிறார். மறுமை நம்பிக்கையை உள்ளத்திலே ஆழ பதித்த அன்றைய அரபுலக இளைஞர்கள், நபிகள் நாயகத்துடைய தோழர்கள் இறைவனுக்கு பயப்படுகிறார்கள், மறுமை நாளுக்கு அஞ்சுகிறார்கள். தங்களுடைய மரணத்துக்கு பிறகு வரக்கூடிய வாழ்க்கையை நினைத்து பயந்து இறைவனிடத்திலே நாம் பதில் சொல்ல வேண்டுமே. இறைவன் ஒவ்வொரு அருட்கொடைகளை பற்றி விசாரிப்பானே. நம்முடைய உடலிலே அவன் கொடுத்திருக்கக்கூடிய ஏராளமான அருட்கொடைகள், உடல் உறுப்புகள் இவையெல்லாம் மதுபானங்களினால் சீரழிந்து போய்விடக் கூடாது. இதை குறித்து நாளை மறுமை நாளிலே இறைவனிடத்திலே கணக்கு ஒப்படைக்க வேண்டுமே என்கின்ற பேரச்சத்தால் அவர்கள் நேசித்து வந்த மதுபானங்களை தூக்கி எறியக்கூடிய காட்சிகளை இஸ்லாமிய வரலாறுகளில் நீங்கள் பார்க்கலாம். ஆனா இன்றைய நிலைமை என்ன? இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைய சமுதாயத்துடைய நிலைமை என்ன? பள்ளிக்கூடம் செல்லக்கூடிய மாணவர்கள் உட்பட 9ஆம் வகுப்பு, 8ஆம் வகுப்பு, 10ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய பருவம், 13 வயது 14 வயதுல இன்றைக்கு பல்விதமான போதை பழக்க வழக்கங்களுக்கு இன்றைய இளைய சமுதாயம் பாலாய் சிக்கிக் கொண்டிருக்கிறதை பார்க்கிறோமா இல்லையா? ஒவ்வொரு பெற்றோர்களும் இன்றைக்கு பிள்ளைகளை நினைத்து கவலைப்படக்கூடிய வேதனைப்படக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு இந்த சமுதாயம் நெருக்கடிக்கு தள்ளி இருக்கிறதா இல்லையா? செய்தித்தாள்களை பார்த்தால் மிக அதிகமாக இன்றைக்கு அதுவும் குறிப்பாக மதுபானங்களை எல்லாம் தாண்டி சென்று போதை ஊசிகளை உடலிலே செலுத்திக் கொள்வதாக இருக்கட்டும், ரகசியமாக ஒருவருக்கு ஒருவர் அதை பரிமாறிக் கொள்வதாக இருக்கட்டும், கூலிப் என்று சொல்லக்கூடிய அந்த போதை பழக்கத்திற்கு அடிமையாவதாக இருக்கட்டும், இன்றைக்கு எவ்வளவு வேதனையான விஷயம். இன்றைக்கு போதை பொருட்கள் கிடைக்கும் என்பதற்காக எதை வேண்டுமானாலும் அதற்கு விலை கொடுக்கக்கூடிய அளவுக்கு இன்றைய இளைஞர்களில் பெரும்பாலும் மாறி போயிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோமா இல்லையா? போதை பொருட்களை தான் மட்டும் பயன்படுத்துவோடு மட்டுமல்லாமல் சில கெட்டவர்களுடைய ஆசை வார்த்தைகளுக்கு பலியாகி போதை பொருட்களை விற்கக்கூடிய ஒரு மோசமான நிலைக்கு கூட இன்றைய இளைய சமுதாயம் மாறி போயிருக்கிறதா இல்லையா? காவல்துறையாக இருக்கட்டும், அரசாங்கமாக இருக்கட்டும், இதை தீவிரமான முறையை கண்காணித்து எல்லா விதமான தடுப்பு நடவடிக்கைகள் எடுத்தாலும் எல்லாவற்றிலும் இன்றி அவர்களது மாணவர்களாக இருக்கட்டும், இளைஞர்களாக இருக்கட்டும், போதை பொருட்களுக்கு தினம் அடிமையாகி கொண்டிருக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோமா இல்லையா? இதிலிருந்து மீட்டெடுக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும்
ஒவ்வொரு பெற்றோராக இருக்கக்கூடிய நமக்கு இருக்கிறது, சமுதாய தலைவர்களுக்கு இருக்கிறது, சமுதாய நல ஆர்வலர்களுக்கு இருக்கிறது. இளைய சமுதாயத்தில் போய் யார் பேசுவது? நீங்க பிரச்சனை என்ன? இளைஞர்கள் இப்படியெல்லாம் பெரும்பாலோர் இப்படி வழிகட்டு போகிறார்கள் என்பது எல்லோருக்கும் தெரியும். ஆனால் தெரிந்தும் அவர்களிடத்தில் எடுத்துச் சொல்வதற்கு தயக்கம். ஏன் தயக்கம்? அவர்கள் நம்மை ஏதாவது திட்டி விடுவார்கள். உன் வேலையை பார்த்துட்டு போ, உனக்கு என்ன வந்தது? நான் தானே குடிக்கிறேன், நான் தானே கஞ்சி அடிக்கிறேன், நான் தானே கெட்டு போறேன், உனக்கு என்ன வந்தது என்று திருப்பி கேட்டு விடுவார்கள் என்கின்ற பயத்தால் ரோட்டிலே அவர்கள் விழுந்து கிடந்தால், அவர்கள் அந்த போதைக்கு அடிமையாகி சீரழிந்து கொள்வதை கண் முன்னால் பார்த்தால் அதை தடுக்காமல், அதற்கு எதிராக விழிப்புணர்வு பிரச்சாரம் செய்யாமல் கண்ணும் காணாமல் போய்கொண்டிருப்போம் என்று சொன்னால், அங்கே இங்கே பரவக்கூடிய அந்த பரவல்கள், அந்த நோய்கள், போதை பழக்க வழக்கங்கள் நாளை நம் வீட்டு பிள்ளைகளையும் பிடிக்காது என்பது என்ன நிச்சயம்? சிந்தித்து பாருங்கள். இன்றைக்கு அந்த சமுதாயத்துலதான் நம்முடைய பிள்ளைகளும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். போதை பழக்க வழக்கங்களுக்கு அடிமையான மாணவ இளைஞர்களுக்கு மத்தியில் தான் நம்முடைய பிள்ளைகளும் இன்றைக்கு நட்பு பாராட்டி கொண்டிருக்கிறார்கள். அவர்களோடு சேர்ந்து இவர்கள் நட்பு பாராட்டும் பொழுது அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய அந்த தீய பழக்கங்கள், கெட்ட பழக்கங்கள் எல்லாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு தாவாது பரவாது என்பதற்கு என்ன உத்தரவாதம்? இன்றைக்கு பெரும்பாலான இந்த போதை பழக்கத்திற்கு அடிமையானவர்களிடத்தில் நீங்கள் கூப்பிட்டு கேட்டு பாருங்கள். எப்படி இந்த பழக்கத்துக்கு அடிமையான? இது கெட்ட பழக்கம் தானே, இது உடலுக்கு தீங்கிழைக்கக்கூடியது தானே, எப்படி நீ இதற்கு அடிமையான என்று கேட்டால் அவர்கள் சொல்வார்கள், என்னோடு ஒரு நண்பன் இருந்தான், அந்த நண்பன் தான் எனக்கு இதை பழக்கப்படுத்தி கொடுத்தான், என்னுடைய நண்பன் சொன்னதின் அடிப்படையில நான் இந்த போதைக்கு அடிமையாகிவிட்டேன், அதை விட்டு என்னால் மீள முடியவில்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு தீய பழக்க வழக்கங்கள், போதை பழக்க வழக்கங்களில் இளைஞர்கள் மூழ்கி போய் கிடக்கிறார்களே, வேதனையான விஷயம் தானே. அப்ப இந்த சமூகத்தில, இளைய சமூகத்தில இதை குறித்து அதிகமான விழிப்புணர்வுகளை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் நமக்கு இருப்பதனாலதான் நம்முடைய ஜமாத், தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் பல்வேறு விதமான மார்க்க பிரச்சார பணிகளுக்கு மத்தியில இந்த இளைய சமுதாயத்தை சீர்திருத்துவதற்காக, நேர்வழிப்படுத்துவதற்காக அழகிய முன்மாதிரி முஸ்லிம் இளைஞர்கள் என்கின்ற இந்த தலைப்பை கையில் எடுத்து இதை வீதி வீதியாக கொண்டு போய் பிரச்சாரங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த போதை பழக்க வழக்கங்களுக்கு மற்றொரு மிகப்பெரிய காரணம் என்ன? தீய நண்பர்கள் அவர்களுக்கு சேர்வது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நண்பனை தேர்வு செய்யக்கூடிய விஷயத்தை மிக அழகாக கற்றுக் கொடுக்கிறார்கள். அந்த நண்பனை தேர்வு செய்யக்கூடிய விஷயத்தை நாம் தவறிழைத்து விடுவோம் என்று சொன்னால் அது நம்முடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் நாசமாக்கி விட்டு போய்விடும். நண்பனை எப்படி தேர்வு செய்யணும்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, அழகான உதாரணம் சொல்றாங்க. கஸ்தூரி வியாபாரி, அத்தர் வியாபாரி இருக்கிறாரே, நறுமணங்கள் வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரி, அந்த நறுமணம் வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரியோடு நீ நட்பு பாராட்டினால் அதன் மூலமாக உனக்கு நறுமணம் கிடைக்கும். உனக்கு நறுமணத்தை அவர் இலவசமாக அன்பளிப்பாக கொடுக்கலாம், அல்லது அவருடைய இருக்கக்கூடிய கொஞ்ச காலகட்டத்திலே அவர் வைத்திருக்கக்கூடிய விற்கக்கூடிய அந்த நறுமணத்தையாவது நீ குறைந்தபட்சம் நுகர்ந்து கொள்ளலாம். அதே சமயம் கெட்ட நண்பனை குறித்து நபிகள் நாயகம் உதாரணம் சொல்லும் பொழுது, இரும்பு பட்டறைகள்ல நெருப்பை ஊதுவார்களே, அவர்களை உதாரணமாக நிறுத்துகிறார்கள். என்ன காரணம்? அந்த பட்டறையில நம்ம நின்றோம் என்று சொன்னா அங்கே அந்த ஊதும் பொழுது நெருப்பு பொறிகள் பறந்து நம்முடைய ஆடைகளை, நம்முடைய மேனியை பட்டு அது காயத்தை உண்டாக்கிவிடும், ஆடைகளை கிழித்து விடும், அல்லது குறைந்தபட்சம் அங்கு இருக்கக்கூடிய கரிய புகையாவது நம்முடைய மூக்குக்குள் நுழைந்து நமக்கு பேரு விளையும். ஒரு நண்பனை தேர்வு செய்யும் பொழுது அவன் நல்லவனா, நல்ல பண்புகளுக்கு சொந்தக்காரனா, போதை பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாகாமல் இருக்கிறானா, போதை பழக்கத்தின் பக்கம் நம்மை அழைக்காமல் இருக்கிறானா, நல்ல தொழுகையாளியாக இருக்கிறானா, பிறநலம் நாடக்கூடியவனாக இருக்கிறானா, சமுதாய சேவை செய்யக்கூடியவனாக இருக்கிறானா, நல்ல சமூக அக்கறை கொண்டவனாக இருக்கிறானா என்றெல்லாம் பார்த்து நண்பனை தேர்வு செய்வதற்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு, இளைய தலைமுறையினருக்கு நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். ஆனால் இந்த விஷயத்திலே கோட்டை விட்டு விடுவோம் என்று சொன்னால் அவன் யார் கூட வேண்டுமானாலும் சேரட்டும், யாரை வேண்டுமானாலும் ஃப்ரெண்ட்ஸாக எடுத்துக் கொள்ளட்டும் என்று அலட்சியமாக விடுவோம் என்று சொன்னால் அதுதான் அவனுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய பேர ஆபத்தை, அவனுடைய மரணத்துக்கு பிறகு நரக படுகொலையில் தள்ளக்கூடிய ஒரு காரியத்தை செய்யக்கூடியதான். இன்றைக்கு நீங்கள் பாருங்கள், நிறைய வழிகட்டு போனவர்கள், நிறைய பாவங்களில் விழுந்தவர்கள், நிறைய வழிமாறி சென்றவர்கள் எல்லாம் எதை அடிப்படையாக வைத்து சென்றார்கள்? அவர்களுடைய நண்பர்கள் மூலமாகத்தான் நாசமா போயிருப்பான்.
கெட்ட நண்பர்கள் அவனுக்கு கிடைத்திருப்பார்கள் என்று சொன்னால் அந்த கெட்ட நண்பர்களிடத்தில் இருக்கக்கூடிய கெட்ட குணங்கள், கெட்ட பழக்க வழக்கங்கள் எல்லாம் அவனிடத்தில் ஒட்டி கொண்டு நல்லவனாக இருப்பவனையும் நாசமாக்கக்கூடிய காரியமாக தான் இன்றைக்கு மாறும். இதை விட இந்த போதை பழக்க வழக்கங்களை விட மிகப்பெரிய ஒரு மோகமாக என்ன மோகம் இளைய சமுதாயத்தில் வந்து குடிகொண்டிருக்கிறது? ரீல்ஸ் மோகம், ஷார்ட்ஸ் மோகம். ரீல்ஸ் எடுக்கணும், இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் எடுத்து போட்டு அதுல அதிகமான லைக்ஸ் விழ வேண்டும், கமெண்ட்ஸ் விழ வேண்டும் என்பதற்காக எதையாவது செய்யணும். பைக்கை எடுத்துக்கிட்டு ஃப்ரண்ட் வீல மேல தூக்கி பேக் வீலே போறான். அதை ஒருத்தர் வீடியோ எடுத்துக்கிட்டே போய் அதை இன்ஸ்டாகிராம் பேஜ்ல போட்டா எக்கச்சக்கமான லைக்ஸ் வரும். கரணம் தப்பினால் மரணம் என்பது போல ஒரே ஒரு நொடிதான். ஏதாவது ஒரு இடத்துல சிலிப்பாய் விழுந்தா அதோட ஆள் காயும். ஆள் போனால் பரவாயில்லை, ஆள் விழுந்து முதுகெலும்பு உடைஞ்சு, கைகால் உடைஞ்சு, முகம் தேஞ்சு, சிராய்ஞ்சு படுத்த படுக்கையாக தன்னுடைய வாழ்நாள் முழுக்க அடுத்தவர்களுடைய தயவை எதிர்பார்த்து தன்னுடைய சுய தேவைகளை கழிப்பறை செல்லுவதற்கு கூட இன்னொருடைய தயவை எதிர்பார்த்து உட்காரக்கூடிய நிலைக்கு, முடங்கி போகக்கூடிய நிலைக்கு அந்த ரீல்ஸ் மோகம் தள்ளுகிறதா இல்லையா? 2 நாட்களுக்கு முன்னால் 17 வயது மாணவன் இளைஞன் அவன் என்ன பண்றான்? வேகமாக பைக் எடுத்து வரான், எதிரே இருப்பவனோடு மோதுகிறான், எதிரே இருப்பவன் இறந்து போய் விடுகிறான். இவனும் போலீஸ் கைது செய்து போடுறாங்க. இவருடைய தகப்பனாருக்கு அபராதம் விதிக்கிறாங்க. எல்லாம் நடந்து முடிந்தது. ஆனால் போன உயிர் போனதுதான். அப்ப என்ன தப்பு, எங்க தப்பு நிகழ்கிறது, தவறு நிகழ்கிறது? அப்ப நாம என்ன நினைக்கிறோம்? நம்முடைய பிள்ளை வளர்ந்து கொண்டிருக்கிறான், பைக் எடுத்து ஓட்டட்டும், இப்ப ஓட்டலாம், எப்ப ஓட்ட போறான் என்று சொல்லி அரசாங்கம் எவ்வளவு எச்சரிக்கைகளை கொடுத்தால் அந்த பைக் அவன் கையில கொடுத்து அவனை ஓட்ட சொல்றான். அந்த இளமை காலத்துல அவனுக்கு அந்த வீரியம் தெரிய மாட்டேங்குது, அவனுடைய வேதனை தெரிய மாட்டேன்றது. அவன் எடுத்து சென்று தன்னையும் மாய்த்துக் கொள்கிறான், எதிரே வரக்கூடிய மக்களுடைய உயிர்களையும் காவு கொடுத்து விடுகிறான். அப்ப இந்த பைக் மோகம் இன்றைக்கு அதிகமாக ஏழைகள் மத்தியில் வருகிறதா இல்லையா? சர்வசாதாரணமா நீங்க பாருங்க, 2 சக்கர வாகனம் 2 நபர்களுக்குத்தான் சொல்லி ஆங்காங்க போர்டு வச்சிருக்காங்க. எல்லா இடங்களிலும் என்ன 2 சக்கர வாகனமா 2 நபர்களுக்கு தான். ஆனா இவன் போறதுக்குள்ள எத்தனை பேரு? 2 சக்கர வாகனத்துல 4 பேருக்கு குறைவில்லாம போறோம். 4 பேரும் குறைஞ்சது 4 பேர் போனால்தான் கெத்து. 4 பேருக்கு கம்மியாலாம் 2 வீலர்ல போனா என்ன கெத்து இருக்கு? இந்த வீணா போன கெத்துன்னு சொல்லியே தன் வாழ்க்கையவே வீணடிக்கக்கூடிய நிலைக்கு இன்றைய இளைய சமுதாயத்தை மாற்றி வைத்திருக்கிறாரா இல்லையா? இந்த சிந்தனைகள் எல்லாம், இது போன்ற நிலைகள் எல்லாம் இன்றைக்கு இளைய சமுதாயத்தை ஆக்கிரமிக்கிறது என்று சொன்னால் இதற்கு அடிப்படையான காரணம் என்ன? உள்ளத்திலே, அந்த இளைய சமுதாயத்தின் உள்ளத்திலே இறை அச்சம் என்கின்ற அந்த சிந்தனையை விதைக்காமல் விட்டதுதான் விளைவு. மார்க்க அடிப்படையில் உள்ள செய்திகளை, மறுமை பற்றிய நம்பிக்கையை, மன்னரை வாழ்க்கை பற்றிய செய்திகளை அவர்களுடைய உள்ளத்திலே விதைக்காமல் போனதுதான் அவர்கள் இது போன்ற காரியங்களிலே ஈடுபடுவதற்குண்டான சூழலை உருவாக்குகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே அவர்களோடு வாழ்ந்த அந்த நபி தோழர்களிலே ஏராளமான இளைஞர்கள் இருந்தார்கள். ஆனால் அந்த இளைஞர்கள் எப்படிப்பட்ட இளைஞர்களாக வார்த்தெடுக்கப்பட்டார்கள்? அவர்கள் மறுமை நாளை பற்றி அவர்கள் முன்னால் எடுத்துரைக்கப்பட்டது, மரணத்திற்கு பிறகு இருக்கக்கூடிய வாழ்க்கையை குறித்து எடுத்துரைக்கப்பட்டது. அந்த மறுமை நாளையும் மன்னரை வாழ்க்கையும் அவர்கள் பயந்தார்கள். பயந்ததினால் அந்த இளைஞர்கள் எப்படி இருந்தார்கள்? இபாதத்துகளிலே, தொழுகையிலே பிறருக்கு முன்னோடியாக இருந்தார்கள். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்கின்ற நபி தோழர், உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய அருமை மகனார் அப்துல்லாஹ். இந்த அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, நான் இளமை பருவத்தில் இருக்கும் பொழுது பள்ளிவாசலில் தான் இரவில் தூங்குவேன். இப்ப பள்ளிவாசல் தான் இரவு படுத்து தூங்கக்கூடிய இடமா வைத்திருக்கிறார். அப்ப அந்த நேரத்துல அவர் ஒரு கனவை காண்கிறார், தூக்கத்திலே கனவு காண்கிறார். அந்த கனவுல 2 நபர்கள் வந்து இந்த அப்துல்லாவை கையை பிடித்து இழுத்து சென்று ஒரு நெருப்பு படுகொலியாக இருக்கக்கூடிய கிணற்றின் அருகாமையில் இருந்து அங்கே தள்ளி விடுவதற்காக தயாராக இருக்கிறார்கள். அந்த நேரத்துல மற்றொருவர் வந்து இவர் அப்துல்லாவை காப்பாற்றி அங்கிருந்து அழைத்து சென்று வேறு ஒரு இடத்திற்கு அழைத்து செல்லுகிறார். இதுதான் கனவு. இவர் அப்துல்லா என்ன செய்கிறார்? இந்த கனவுக்கு என்ன விளக்கம் தெரிய வேண்டும் என்பதற்காக தன்னுடைய சகோதரி, நபிகள் நாயகத்துடைய மனைவியாக இருந்த ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா மூலமாக நபிகள் நாயகத்திடம் விளக்கம் கேட்க சொல்லுகிறார். ஹப்ஸா சென்று இந்த விளக்கத்தை நபிகள் நாயகத்திடம் கேட்கிறாங்க.
நபிகள் நாயகம் அதற்குண்டான கனவுக்குரிய விளக்கத்தை கொடுக்கிறார்கள். அப்துல்லா மிகவும் நல்லவர், அவர் நரகத்திலிருந்து பாதுகாக்கப்படுவார், அவர் சோனவாசி என்கின்ற செய்தியை சொல்லிவிட்டு கூடுதலாக சொல்றாங்க, அப்துல்லா இரவு தொழுகையை தொழுதால் இன்னும் சிறப்பாக இருக்குமே, இன்னும் சிறந்தவராக ஆகிவிடுவாரே என்றுதான் நபிகள் நாயகம் கூடுதலாக ஒரு செய்தியை சொல்றாங்க. இந்த செய்தியை கேட்ட மாத்திரத்துல இது ஹப்சாமா போய் அவருடைய தம்பி அப்துல்லாவுக்கு சொல்றாங்க, நீ கண்ட கனவுக்கு இதுதான் விளக்கம், நீ பயப்பட வேண்டாம், நீ நரகம் செல்ல மாட்ட, ஆனால் நீ இரவு தொழுகையை தொழுதால் சிறந்தவராக இருப்பாய் என்று சொல்லி நபிகள் நாயகம் உனக்கு கூடுதலாக அறிவுரை உபதேசம் செய்கிறார்கள் என்று சொல்லி சொன்ன மாத்திரத்துல இன்றைக்கு இந்த செய்தியை அப்துல்லா அவர்கள் நபிகள் நாயகத்திலிருந்து கேட்டார்களோ, கேட்டதிலிருந்து அவர்கள் இந்த செய்தியை அறிவிக்கிற வரைக்கும் ஒரு நாள் கூட இரவு தொழுகையை தவறவிட்டதே கிடையாது. இரவு தொழுகை என்று சொன்னால் தஹஜ்ஜத் தொழுகை என்று சொல்வார்களே, பிந்திய இரவுல 3 மணிக்கு தொழுவோமே, ரமலான் காலங்களில் எல்லாம் பள்ளிவாசலில் தொழுவோமே, அந்த தொழுகையை அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தினந்தோறும் தொழக்கூடியவராக இருந்திருக்கிறார். இந்த செய்தியை அறிவிக்கும் பொழுது இளமை பருவத்தில் நடந்த நிகழ்வை அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பதிய வைக்கிறார் என்று சொன்னா, அன்றைய அந்த நபியின் தோழர்கள், இளைஞர்களாக இருந்த நபியின் தோழர்கள், அவர்களுக்கு முன்னால் மதுபானங்கள் குவித்து வைக்கப்பட்டாலும், உலக ஆசாபாசங்கள் குவித்து வைக்கப்பட்டாலும், வழிகெடுக்கக்கூடிய அத்தனை விஷயங்கள் அவர்களுக்கு முன்னால் இருந்தாலும், எல்லா விஷயங்களை விட அழியாத மறுமை மீது அவர்கள் பேராவல் கொண்ட மக்களாக இருந்தார்கள். தன்னை சுவனத்திலே ஒரு காரியம் விளைவிக்கும் என்று சொன்னால் அந்த காரியத்தை செய்வதற்காக தங்களுடைய நேரங்களை, தங்களுடைய ஆற்றலை, தங்களுடைய இளமையை, தங்களுடைய கல்வியை, அறிவை எல்லாவற்றையும் அதற்காக அர்ப்பணம் செய்யக்கூடிய மக்களாக இருந்தார்கள். இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளின் நிலைமை என்ன சிந்தித்து பாருங்க. இன்றைக்கு 5 கால தொழுகை கடமையான தொழுகை, உபரியான தொழுகையை விட்டுவிடுவோம். கடமையான 5 கால தொழுகைகளுக்கு இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகள் பள்ளிவாசலுக்கு செல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்களா? இறை வழிபாட்டிலே நேசம் கொண்ட மக்களாக இருக்கிறார்களா? இன்றைக்கு அதிகமாக சமூக ஊடகங்களிலே, இன்ஸ்டாவிலும், யூடியூபிலும், பேஸ்புக்கிலும், வாட்ஸ்அப்பிலும் தங்களுடைய நேரங்களை எல்லாம் அதை வீணடிக்கக்கூடியவர்களாக மாறி போயிருக்கிறார்கள் இல்லையா? அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் என்ற பாங்கின் சத்தம் தெருவுக்கு தெருவு கேட்கிறது. சுற்றி சுற்றி பள்ளிவாசல், எல்லா பகுதியிலிருந்தும் அல்லாஹ் மிகப்பெரியவன் என்கின்ற பாங்கொலி கேட்கிறது. ஆனால் நம்முடைய பிள்ளைகள் அல்லாஹ் மிகப்பெரியவன் என்று உணர்ந்து ஏற்று பள்ளிவாசலை நோக்கி தொழுகைக்காக செல்லுகிறார்களா? இல்லையே. மொபைல் போனை கையில் எடுத்துக்கொண்டு இரவெல்லாம் மொபைல் போனிலேயே நேரங்களை கழிக்கக்கூடியவர்களாக, மொபைல் போனிலே தேவையற்ற அரட்டைகளில் ஈடுபடக்கூடியவர்களாக, ரீல்ஸை பார்த்து பார்த்து அதிலே ஒரு பிரயோஜனம் கிடையாது, ஒரு காசுக்கும் பிரயோஜனம் கிடையாது என்று தெரிந்திருந்தும் கூட அதிலேயே மூழ்கி போய் தங்களுடைய நேரங்களை, நம்முடைய பொருளாதாரங்களை, தங்களுடைய ஆற்றலை, இளமையை வீணடிக்கக்கூடிய ஒரு சமுதாயமாக இன்றைய சமுதாயம் இருக்கிறதா இல்லையா? இன்றைக்கு இளைஞர்கள் சோம்பேறிகளாக ஏன் மாறி போனா? ஒரு காலம் இருந்தது, 10 ஆண்டுகள், 20 ஆண்டுகள், 30 ஆண்டுகளுக்கு முன்னால் இளைஞர்களாக இருக்கக்கூடியவர்கள் கிரவுண்டில் வந்து விளையாடக்கூடியவராக இருந்தான். ஃபுட்பாலாக இருக்கட்டும், கிரிக்கெட்டாக இருக்கட்டும், கபடியாக இருக்கட்டும். இன்னைக்கு உள்ள இளைய சமுதாயம் எதுல விளையாண்டுட்டு இருக்குன்னா மொபைல் போன்ல விளையாண்டுட்டு இருக்கோம். அது என்ன மாதிரி விளையாட்டு? அறிவை மெருகூட்டக்கூடிய விளையாட்டுகளை விளையாடுகிறார்களா? கிடையாது. வன்முறையை தூண்டக்கூடிய விளையாட்டு. இதை எடுத்தால் எவனையாவது சுடணும், எவனையாவது குண்டு வச்சு தகர்க்கணும், எவன் கூட சண்டை ஓடணும். இதுதான் மொபைல் போன்ல இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த கேம்கள் அவர்களுக்கு சொல்லி தரக்கூடிய பாடம். இதை இந்த விளையாட்டுல மூளையை அடகு வைத்த, அறிவை அடகு வைத்த இளைய சமுதாயம் ஒருமை மிக்க, பக்குவம் மிக்க சமுதாயத்துல வளம் வருவானா? யாராவது ஏதாவது பிரச்சனை என்று சொன்னா உடனே அவனை அடிடா, அவனை கொல்லுடா, கொலை செய்டா என்கின்ற அளவுக்கு இன்றைக்கு போகிறானா இல்லையா? சமீபத்தில் நீங்கள் செய்திகள் எல்லாம் பார்த்திருப்பீங்க. ஜாதிய பிரச்சனையை மையமாக வைத்து 8ஆம் வகுப்பு படிக்கின்ற மாணவன் ஸ்கூலுக்கு போகக்கூடிய பேக், ஸ்கூல் பேக்ல என்ன கொண்டு போவோம்? ஒரு 8ஆம் வகுப்பு படிக்கிற மாணவன் ஸ்கூல் பேக்ல என்ன கொண்டு போகணும்? நோட்டு புக்கு கொண்டு போகலாம், பாட புஸ்தகம் கொண்டு போகலாம், ஸ்லேட்டு கொண்டு போகலாம், இன்னும் பிற விஷயங்களை கொண்டு போகலாம். அருவால கத்திய ஸ்கூல் பேக்ல வச்சு கொண்டு போய் சக மாணவனை, தன்னோடு வகுப்பிலே இருக்கக்கூடிய நண்பனாக இருக்கக்கூடியவனை ஒரு பென்சில் பிரச்சனைக்காக வெட்டக்கூடிய அளவுக்கு இன்றைய இளைய சமுதாயம் மாறி போயிருக்கிறது. இதெல்லாம் நம்ம பார்க்கத்தானே செய்கிறோம், இதெல்லாம் படிக்கத்தானே செய்கிறோம்.
எவ்வளவு ஒரு மோசமான இடத்துக்கு இன்றைய சமுதாயம், இன்றைய தலைமுறை போய் நின்று கொண்டிருக்கிறது. எவ்வளவு பெரிய ஒரு சிக்கல், எவ்வளவு பெரிய பிரச்சனை, எங்கிருந்து வருகிற இந்த பிரச்சனை? இந்த மொபைல் போன்களை நான் பார்க்கிறானே, இந்த வன்முறை காட்சிகள், வன்முறையை தூண்டக்கூடிய இந்த விளையாட்டுகள், இதுவெல்லாம் இவனுடைய மூளையை எப்படி மாற்றுது? யாரையாவது அடிக்கணும், யாரையாவது அடிச்சாதான் நம்ம ஹீரோ, நமக்கு அப்பதான் வெத்து. இந்த ஏரியாக்குள்ள ஃபுல்லா என்ன செய்வாங்கன்னா, அந்த பசங்களுக்குள்ள டான் ஒருத்தர் வச்சிருப்பாங்க. அது மண்டே நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஓனானையும் உடுமையும் பின்னி போட்டு தலையை தூக்கி வச்சா எப்படி இருக்கும், அது மாதிரி மண்டை. முன்னமற்றிய மல்லாக்க போட்ட எப்படி, அது மாதிரி மண்டை. ஏன்னா இதுதான் இப்ப ஃபேஷனா, இதுதான் இப்ப ட்ரெண்டிங்கா. அவன் தலைக்கு எண்ணெயும் வைக்கிறது இல்ல, தலையை சீவுறதும் இல்ல, அது அப்படியே கிடக்கும், சடையா வளர்ந்து ஒரு பக்கம் போகும். அதுல 4 ரப்பர் பாண்டை மாட்டிக்கிட்டு பொம்பளை பிள்ளையா ஆம்பளை பிள்ளையா என்று தெரியாத அளவுக்கு ஒரு கலாச்சார சீர்கேடு இன்றைக்கு இளைய சமுதாயம் போய் கொண்டிருக்கிறான். என்ன காரணம்? இப்படி எல்லாம் இருந்தால்தான் ஏரியாக்குள்ள பசங்க மதிப்பாங்க, இப்பெல்லாம் இருந்தால்தான் பொம்பளை பிள்ளைங்களை பார்க்கும். அந்த இதை வச்சுக்கிட்டு ஒரு பைக்கை தூக்கிட்டு அந்த பைக்கை உரட்டான்னு வச்சுக்கோங்க, காது கேட்காதவங்க கூட ஸ்பீக்கர் கிழிஞ்சு போயிடும். அப்படி ஒரு சப்தத்தை வைத்துக் கொண்டு இன்றைக்கு என்ன செய்யறான், இதெல்லாம் ஒரு ட்ரெண்டிங் ஃபேஷனு என்று இன்றைக்கு அவனே ஏமாத்தி நாசமாக்கிட்டு இருக்கான். இன்னைக்கு அவன் தலையில அவனே மண்ணை மாதிரி போட்டுக்கிட்டு இருக்கிறான். யார் இதை சொல்லுவது? இதெல்லாம் வழிகேடான விஷயம்டா. இது உன்னுடைய இளமைக்கு நல்லது கிடையாதுடா, இது சாதனை கிடையாதுடா. தலைமுடிய வளர்க்கிறது சாதனையா? இந்த நாட்டுக்கு ஏதாவது ஒரு வகையில படித்து இந்த நாட்டில் ஒரு ஆட்சி தலைவராக, ஒரு வட்டாட்சியராக, ஒரு ஆணையாக, ஒரு காவல்துறை அதிகாரியாக உன்னுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தி அதுல சாதனை செய்தால் அது சாதனை. இந்த நாட்டில் ஒரு ராணுவத்திற்கு சேர்ந்து எதிரி நாடுகளோடு சண்டையிட்டு யுத்தம் செய்து இந்த நாட்டை பாதுகாக்கக்கூடிய மாவீரனாக நின்றால் அது சாதனை. இளைய சமுதாயத்துக்கு அதைத்தான போதிக்கணும். ஆனா இன்னைக்கு அவன் எதை சாதனையா நினைத்துக் கொண்டிருக்கிறான்? இந்த பாலா போன சினிமா நடிகர்களை பார்க்கிறான், சினிமாக்களை பார்க்கிறான். அவன் காசை வாங்கிக்கிட்டு அவன் கண்டகளிய கலாச்சாரங்களை எல்லாம் இளைய சமுதாயத்துக்கு இதுதான் ஸ்டைல், இதுதான் ஃபேஷன், ட்ரெண்டிங் என்று அவர்கள் மண்டையிலே புகுத்துறான். அந்த பாழாய் போன சினிமா கூத்தாடிகளுடைய செயல்களை பார்த்துவிட்டு இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைய சமுதாயம் கல்வியை கைவிட்டு விடுகிறானா இல்லையா? இன்றைக்கு படிப்பது அவனுக்கு பெரும் சுமையாக மாறி போயிருக்கிறது. என்ன நினைக்கிறான்? ஒரு 10ஆம் வரை முக்கிய படிச்சிட்டோமா, எதையாவது ஒரு இடத்துக்கு வேலைக்கு போவோமா, ஒரு 500 ரூபாய் சம்பளம் ஒரு நாளைக்கு கிடைக்குமா, மொபைலை ரீசார்ஜ் பண்ணோமா, மொபைலை பிடிச்சிட்டு உட்கார்ந்தோமா, நம்முடைய நேரங்கள் ஜாலியாக போகுதா, இரவெல்லாம் 2 மணி 3 மணி வரை முடித்திருந்தோமா, பகலில் 10 மணி வரை உறங்கி கழித்தோமா, இதுதான் லைஃப் ஸ்டைல், இதுதான் நல்லது, இதுதான் சிறந்தது என்று சொல்லி அவனுடைய உள்ளத்துல தவறான சிந்தனை இன்றைக்கு சினிமாக்களாக இருக்கட்டும் அல்லது இந்த மீடியா சமூக ஊடகங்களாக இருக்கட்டும், இப்படித்தான் அவருடைய உள்ளத்துல விதைத்து வைத்திருக்கிறது. உண்மை என்ன? கல்வியை நோக்கி எந்த ஒரு சமுதாயம் அடியெடுத்து வைக்கிறதோ அது நிச்சயமாக உன்னதமான சமுதாயமாக மாறும். டாக்டர் அம்பேத்கர் கல்வியை வைத்துத்தான் ஒரு சமுதாயத்தையே புரட்டி போட்டார். ஒரு சமுதாயத்துக்கு இழைக்கப்பட்ட தீங்கொடுமைகளை, வன்கொடுமைகளை காலில் போட்டு மிதித்து சமத்துவ உரிமையை ஒரு சமுதாயத்துக்கு பெற்றுக் கொடுத்ததற்கு மிகப்பெரிய அடித்தளமாக டாக்டர் அம்பேத்கர் கையில் எடுத்தது தெரியுமா? கல்வி என்கின்ற பேராயுதத்தை தான். அந்த கல்வி என்கின்ற பேராயுதம் இன்றைக்கும் நமக்காக காத்திருக்கிறது. இன்றைய இளைய தலைமுறையத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கல்வி என்கின்ற அந்த பேராயுதத்தை கொண்டு போய் சேர்க்காமல் இன்றைக்கு இந்த போதை பழக்க வழக்கங்களோ, சினிமா நடிகர்கள் மோகமோ அல்லது ரீல்ஸ் மோகமோ, சமூக ஊடகங்களில் நேரங்களை குறைக்கக்கூடிய அந்த வழிமுறையோ நாசமாக்கி கொண்டிருக்கிறது என்று சொன்னால் இதில் யார் அக்கறை கொண்டு இவர்களுக்கு கொண்டு போய் சொல்லுவது, யார் சேர்ப்பது? இந்த இளைய சமுதாயத்தை யார் சீர்படுத்துவது, நேர்படுத்துவது? நாம் தான் செய்யணும். பெற்றோர்கள் நாம் தான் செய்யணும். சமுதாயத்தின் தலைவர்கள் நாம் தான் செய்யணும். பொறுப்புள்ள சமுதாய நல ஆர்வலர்கள் நாம் தான் செய்யணும். அதனாலதான் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் பல்வேறு விதமான சமுதாய பணிகளை செய்து கொண்டிருக்கிறது. ஆம்புலன்ஸ் சேவையா? தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் சேவை முன்னணியில் இருக்கும். ரத்ததான சேவையா? உயிருக்கு போராடக்கூடிய நேரத்தில் ரத்தம் வேண்டுமா? இந்த ஜமாத் ஓடோடி ரத்தம் கொடுப்பதிலே முன்னணியில் நிற்கும். என்ன ஒரு பேரிடர் வருகிறதா, மக்களை பாதுகாக்க இந்த ஜமாத் ஓடோடி நிற்கும். அதே ஜமாத், அதே தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் இன்றைக்கு இளைய சமுதாயத்தை பார்த்து கவலைப்பட்டு அவர்களை நேர்வழிப்படுத்த வேண்டும், நேர்வழிக்கு அழைக்க வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு ஒரு பெரும் புரட்சியை விதைப்பதற்காக இந்த முன்மாதிரி முஸ்லிம் இளைஞர்கள் என்கின்ற செயல் திட்டத்தை கையில் எடுத்து வீதி வீதியாக, வீடு வீடாக, பட்டி தொட்டி எங்கும் இந்த பிரச்சாரத்தை கொண்டு சென்று கொண்டிருக்கிறோம்.
அதனுடைய நிறைவு நிகழ்ச்சியாக இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய அக்டோபர் 5ஆம் தேதி மதுரையிலே தென்மண்டல இளைஞர்கள் எழுச்சி மாநாட்டை நடத்த இருக்கிறோம். இந்த மாநாடு எதற்காக இந்த மாநாட்டை நடத்துகிறோம்? இன்றைய இளைய சமுதாயம் உண்மையான இளைஞர்களின் ஹீரோக்கள், நாயகர்கள், கதாநாயகர்கள் யார் என்கின்ற வரலாற்றை படிக்க வேண்டும். தன்னுடைய சமுதாயத்தின் முன்னேற்றத்திற்கு எது சிறந்த வழியாக இருக்கும் என்பதை கண்டறிந்து அந்த கல்வியின் அறிவின் பாதையை தேர்ந்தெடுக்க வேண்டும். மூட பழக்க வழக்கங்களில் இருந்தும், வீணான விஷயங்களில் இருந்தும், போதை பழக்க வழக்கங்களில் இருந்தும் இந்த இளைய சமுதாயம் மீட்டெடுக்கப்பட்டு சரியான பாதையை தேர்வு செய்து இறைவனை வணங்கக்கூடிய இறையடியார்களாக, இறைவனுக்காக பல நல்ல சமூக நல சேவைகளை செய்யக்கூடிய சமூக நல சேவகர்களாக, சமுதாயத்திலே பயன்பெறக்கூடியவர்களாக இந்த இளைய சமுதாயம் மாற வேண்டும் என்பதையெல்லாம் கவனத்தில் வைத்துதான் இன்றைக்கு இந்த மாநாட்டை நாம் முன்னெடுத்திருக்கிறோம். இந்த முன்மாதிரி முஸ்லிம் இளைஞர்கள் என்கின்ற செயல் திட்டமாக இருக்கட்டும், இந்த செயல் திட்டத்தின் நிறைவிலே நாம் நடத்த போகக்கூடிய மாநாடாக இருக்கட்டும், அனைத்துமே இளைய சமுதாயத்தை சீர்படுத்த வேண்டும், பல வழிகேடுகளில் இருந்து அவர்களை மீட்டெடுக்க வேண்டும் என்கின்ற உன்னத நோக்கத்திற்காக நடத்தப்படக்கூடிய நிகழ்வுகள் தான். இந்த நிகழ்வுகளிலே இங்கு இருக்கக்கூடிய பெற்றோர்கள் எங்களுக்கு ஒத்துழைப்பு தாருங்கள், எங்களுடைய பிரச்சார பணிகளிலே உதவிடுங்கள். இளைய சமுதாயத்தை நோக்கி நாம் செல்வோம், அவர்களுக்கு நேர்வழியை எடுத்துச் செல்வோம், தவறான பாதையை அடையாளம் காட்டுவோம், அதை விட்டு அவர்களை மீட்டெடுப்பதற்குண்டான எல்லா விதமான வழிகளை நாம் செய்வோம். ஆகவே எல்லா தரப்பில் இருக்கக்கூடிய மக்களும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் எடுத்திருக்கக்கூடிய இந்த பிரச்சார திட்டத்திற்கு, செயல் திட்டத்திற்கு ஒத்துழைப்பு கொடுப்போம். எல்லாம் வல்ல ஏக இறைவன் அதற்கு அருள் புரிவானாக என்று பிரார்த்தனை செய்தவனாக உரைத்து திரையிடுகிறேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கேட்ட அனைத்து தலைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.